ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பில்ட் வித் கார்த்தி. போன போன வீடியோவில் நான் பிளாக் செயின் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பிளாக் செயின் ஏன் நேம் வச்சாங்க அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஓகேவாங்க. ஃபஸ்ட்டு இதை எதுக்கு பிளாக் செயின் பேர் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லாதான் உங்களுக்கு வந்து டக்குன்னு புரியும். அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு புக் எடுத்துட்டிங்கன்னா அது பேஜஸ் தாங்க பிளாக்ஸு. அதில் இருக்க நம்பர்ஸ்லாம் செயின்ஸுங்க. அதுதான் பிளாக் செயின்னு சொல்கிறோம். ஓகேவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பிளாக் செயின் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஒரு நோட்டில் மேக்ஸ் சம் எழுதிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ளோவை ஃபஸ்ட் சம் எழுதி முடிச்சு செகண்ட் சம் ஃப்ளோவாக எழுதிட்டு இருக்கோம். டக்குன்னு நம்ம வந்து அப்போ பாதியிலே வச்சுட்டு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி போயிடுறோம். அப்புறம் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க இடையில வந்து வேற ஒரு புது பேப்பரில் வேற ஒரு சம்மை எழுதி இடையில இப்படி வச்சிடுறாங்க, வச்சு ஒட்டிடுறாங்க, என்னமோ பண்ணிடுறாங்க. உங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஓகேவாங்க. நீங்கள் வந்து பார்க்கும்போது என்னடா இடையில ஏதோ இருக்குது, இடையில ஃப்ளோவை சம் எழுதிட்டு இருந்தால் டக்குன்னு இடையில ஏதோ இன்னொரு ஏதோ வார்த்தை இருக்குது, சம் இருக்கே, என்ன புரியல, எப்படி நம்ம எழுதுனது தானே, நம்ம எழுதுன யாரும் கிழிச்சு வச்சுட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் உண்டாகுது. எப்படி இது இடையில வந்துச்சுன்னு ஃப்ளோவாக போயிட்டு இருக்க சம் வந்து டக்குன்னு தடைப்படுது, ஆன்சர் குழப்பம் ஆகுது. எப்படி இந்த ஸ்டெப்பு நம்ம தான் எழுதணுமா குழப்பம். உங்களை மாதிரி எழுதி வச்சிடறாங்க. ஆட்டோமேட்டிக் அச்சஸாக அப்படியே இருக்குது. இது ஒரு ப்ராப்ளம் உண்டாகுங்க. அது பிளாக் செயின் கூட அப்படியே ரிலேட் பண்ணி பார்ப்போம். இந்த எதுக்கு சொல்கிறேன் அந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் ரிலேட் பண்ணி சொன்னால் ஒரு புரியும். அதுக்காண்டி சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் செயினை பற்றி அதை ரிலேட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் செயின் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிளாக் செயின் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், எல்லாமே சொன்னேன். எப்படி இருக்குன்னு நான் ஒன்று சொல்லலை, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் செயின் பிளாக்காக இருக்கும், எல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு பிளாக்லேயும் 10 டிரான்சாக்ஷன் இருக்குங்க. அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஹேஷ் வேல்யூ இருக்குங்க. நம்பர்ஸ் வந்து ஹேஷ் வேல்யூ இருக்கும். 16 டிஜிட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். 16 டிஜிட்டில் இருக்கும். 10 ஹேஷ் வேல்யூ இருக்கும். அந்த 10 ஹேஷ் வேல்யூ ஒரு பிளாக்ல சேவ் ஆகியிருக்கும். அந்த 10 டிரான்சாக்ஷனுக்கும் மேலே பிளாக் 1ன்னு போட்டு பிளாக் 1க்கான ஹேஷ் வேல்யூ. இப்போ எப்படி இண்டெக்ஸ் 10 ஹெட்டிங் இண்டெக்ஸ் 10 ஹெட்டிங் இருக்குது, மேலே இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. அது மாதிரி 10 டிரான்சாக்ஷன் இருக்குது, மேலே பிளாக் 1 ஒரு ஹேஷ் வேல்யூ. அடுத்ததுலேயும் 10 டிரான்சாக்ஷன் இருக்குது, பிளாக் 2 ஒரு ஹேஷ் வேல்யூ. 10 டிரான்சாக்ஷன் இருக்குது, பிளாக் 3 ஹேஷ் வேல்யூ. எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிளாக்களோட ஹேஷ் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இப்போ பிளாக் டூவில் இருக்க ஹேஷ் வேல்யூ வந்து எல்லா பிளாக்லையும் டிரான்சாக்ஷன் 10 டிரான்சாக்ஷன் அந்த அந்த 10 டிரான்சாக்ஷன் மேலே பிளாக்ல வந்து ஒவ்வொரு ஹேஷ் வேல்யூ இருக்குங்க. எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் ஹேஷ் வேல்யூ சேவ் ஆயிருக்குங்க. எப்படின்னா பிளாக் ஒன்னோட டிரான்சாக்ஷன் ஒன்னோட ஹேஷ் வேல்யூ இருக்கும். பிளாக் 1 போட்டு பக்கத்தில் ஹைஃபன் போட்டு ஹேஷ் வேல்யூ இருக்கும். அந்த ஹேஷ் வேல்யூ பிளாக் 2ல சேவ் ஆயிருக்குங்க. அதே மாதிரி பிளாக் 2வோட ஹேஷ் வேல்யூ பிளாக் 3ல சேவ் ஆயிருக்குங்க. எல்லாமே செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி தான். ஏன்னு இப்போ சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க பிளாக் செயினில், பிட்காயின் சென்ட் பண்ணுறீங்க. பிட்காயினை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். பிட்காயின் சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிட்காயின் சென்ட் பண்ணுறீங்க, அந்த டிரான்சாக்ஷன் வந்து சேவ் ஆயிருதுங்க. அந்த டிரான்சாக்ஷன் வந்து சேவ் ஆகிட்டா அந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அது மாற்றினா என்ன ஆகும்? ஹேஷ் வேல்யூ தான் மாறும். அந்த ஹேஷ் வேல்யூ மாற்றும் போது 100 கம்ப்யூட்டர்ஸோ கனெக்ட் ஆகிருக்குங்க. அது டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்னு சொல்கிறோம். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்னா என்ன? 100 கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்குங்க. அதை நோடுன்னு சொல்லுவோம். கனெக்ட் ஆகிருக்கிறது நோடுன்னு சொல்லுவோம். 100 கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. எதுக்கு? செக்யூரிட்டி பர்பஸ். அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, 100 பேருக்கு தெரியணும்னு, அது இதுக்கு தாங்க சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. 100 கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒன்றில் டிரான்சாக்ஷன் மாற்றணும்னா அதோட ஹேஷ் வேல்யூ மாறிடும். அப்போ 10க்குமே தெரிஞ்சு போயிடும். ஓ, இது ஹேஷ் வேல்யூ மாறி இருக்கு இதில். ஏன்னா இதில் மாற்ற முடியாது, 1ல் தான் மாற்ற முடியும். 10ல் மாற்றுறது இம்பாசிபிள். ஹேக்கரால் ஏகப்பட்ட காசு செலவாகும். 10ல் மாற்றணும்னா தேவையில்லாது. 1ல் மாத்திரம் 10க்கு தெரிஞ்சு போய் டிரான்சாக்ஷன் மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அதனால டிரான்சாக்ஷன் வந்து இங்கே மாற்றவே வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பிளாக் ஒன்றில் இருக்க டிரான்சாக்ஷன் பெரிய ஹேக்கர் தான் நினைப்பாங்க. பிளாக் 1 அந்த ஹேஷ் வேல்யூவே மாற்றணும், மொத்த டிரான்சாக்ஷன் மாறி போயிடும். அதை மாற்றணும்னு நினச்சோம்னா மாற்றினா ப்ரீவியஸ் ஹேஷ் வேல்யூ சேவ் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல, பிளாக் 1ல் மாற்றணும், பிளாக் 2ல் வந்து சேவ் ஆயிருக்கும். இங்கே மாற்றினா ப்ரீவியஸ் ஹேஷ் வேல்யூ அதில் இங்கே மாறி இருக்குது. ஏன் ப்ரீவியஸ் ஹேஷ் வேல்யூக்கும் இங்கே இருக்க ஹேஷ் வேல்யூக்கும் வந்து மாறி இருக்குது. இதை வெரிஃபை பண்ணி மொத்த பிளாக் டிரான்சாக்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. யாரும் இது ரிஜெக்ட் பண்ணிடும். அவ்வளோதாங்க. இதுதான் பிளாக் செயினுக்கு ஸ்பெஷாலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் செயின் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்னு சொல்கிறாங்க. இதுதான் காரணம். அப்புறம் இம்யூட்டபிலிட்டி, யாராலையும் மாற்றவும் முடியாது, எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர். செக்யூரிட்டி பர்பஸ். அது இம்யூட்டபிலிட்டி என்ன? ஹேஷ் வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி பிளாக்ல இருக்க ஹேஷ் வேல்யூ தெரிஞ்சு போயிடும். எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிருங்க. அதுதாங்க, மாற்றவே முடியாது. எப்பயுமே நிலையாக மாற்றவே முடியாமல் இருக்கிறது இம்யூட்டபிலிட்டி. ஸோ பிளாக் செயின் இஸ் த இம்யூட்டபிலிட்டி, பிளாக் செயின் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிட்காயின் பற்றி பார்ப்போங்க. இப்போ பிளாக் செயினை வந்து ஓரளவு ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பிட்காயின் பற்றி பார்ப்போம். பிட்காயின் எல்லாமே பிளாக் செயினோட அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவாங்க.
ஓகே. அந்த வீடியோ புடிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோல நான் அப்லோட் பண்ணது, போஸ்ட் பண்ணது அதுக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூங்க.